அதுக்கப்புறம் அவ ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் கைய அறுத்துக்கிட்டு இறந்துட்டா. அதுக்கப்புறம் தான் ஆதிக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அன்னையில இருந்தே ஆதிக்கு மாறன் மேல கோபம். எனக்கும் தான். அவரு கண்ணுல மட்டும் அவன் பட்டான், ஆதி கொலை கூட பண்ண தயங்க மாட்டார். அவன மாதிரி மத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்காத ஆளுங்கெல்லாம் வாழவே கூடாது கனியம்மா. நீங்க எதுக்கு இப்ப இதெல்லாம் கேக்குறீங்க? இல்ல, மதுவை எனக்கு தெரியும். ஆனா நீங்க தான் மதுவோட அக்காங்கிறது எனக்கு தெரியாது. அதான். ஏன் பவித்ரா, மாறனை நீங்க பாத்திருக்கீங்களா? அவன் ஃபேமிலி, அவன் ஒய்ஃப் யாரையாவது பாத்திருக்கீங்களா? இல்ல, மாறன்ற பேரை தவிர எனக்கு எதுவும் தெரியாது. நான் யாரையும் பார்த்ததில்ல. சரி கனியம்மா, நான் கிளம்புறேன். அப்போ ஆதி மதுக்காக தான் நம்மள பழி வாங்குறானா? அவனால மாறனுக்கும் ஆபத்து இருக்கு. இது எப்படியாவது சரி பண்ணணும். மாறா, இந்தா சாப்பிடு. மாறா, டேய் மாறா. டேய் என்னடா? டேய் 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 டேய், என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பாடு தூக்கி அடிச்சிட்டு இருக்க. இவன் பண்ண காரியத்துக்கு நடு வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்கியா நீ? என்ன பேசிட்டு இருக்க? இல்ல, என்ன சொல்லணும் அத்தை? டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனையா? எந்திரா. டேய் எந்திரா முதல்ல. கார்த்தி என்ன பண்ற? கார்த்தி டேய் டேய், அவனை விடுடா. என்னடா பண்ணிட்டு இருக்க? விடுடா அவனை. கார்த்தி டேய் 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 போடா. ஏண்டா? டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? என்னாச்சு? கார்த்தி என்ன பண்றீங்க? வீரா, உனக்கு பாடி கார்டு வேணும்னா என்கிட்ட சொல்லு. ஒருத்தருக்கு 2 பேரா சம்பளம் போட்டு நான் இங்க கூட்டிட்டு வந்து வைக்கிறேன். இனி இவன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே கூடாது. அப்பாடா. டேய், அவனை ஏண்டா எப்படி சொல்ற? அவன் என்ன பண்ணா? என்னத்த பண்ணானா? நீங்க எல்லாரும் அப்படியே மறந்துட்டீங்களா? கண்மணி நீ சாவுக்கு இவன் தானே காரணம். பச்சை குழந்தை கனி இன்னைக்கு அவ அம்மா இல்லாம தனியா நிக்கிறாவ. அதுக்கு இவன் தானே காரணம். இந்த குடும்பம் சின்ன பின்னமாகி இன்னைக்கு இப்படி இருக்குனா அதுக்கு இவன் தானே காரணம். இப்ப திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வந்து குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருக்கான். டேய், எதுக்குடா இப்படி பேசிட்டு இருக்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? எது வந்தாலும் மூஞ்சிக்கு நேரா டைரக்டா பேசு. என்னவோ பழசு பத்தியே திரும்ப பேசிட்டு இருக்க. டேய், இங்க நிறைய பேருக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுடா. மன்னிச்சிட்டாங்க. மன்னிச்சு நடு வீட்டுல உட்கார வச்சு உனக்கு சோறு போட்டுட்டு இருக்காங்க. அதை ஞாபகப்படுத்த வேண்டியது என்னோட கடமை. சூர்யா, இங்க வாடா. ஐயோ, நான் நம்மளுக்கு போறேன். வாடா. அதோ யார் அவன்? யார் இவன்? என் தம்பி. நீ என் தம்பி இல்லடா. இவன் தான் என் தம்பி. ஓஹோ. நீ அந்த விஜயை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த குடும்பத்துக்கு துணையா இருந்து இந்த குடும்பத்தை காப்பாத்துனது சூர்யா. அவங்கிட்ட நீ கணக்கு கேட்டிருக்க. ஓ, இவன் பார்த்த வேலை தானா? டேய், உனக்கு என்னடா அருகதை இருக்கு? 7 வருஷமா ஜெயில இருந்த உனக்கு நம்ம பிசினஸ் என்னாச்சுன்னு தெரியுமாடா உனக்கு? இன்னைக்கு நம்ம கடை நடந்துகிட்டு இருக்குன்னா அதுக்கு சூர்யா தான் காரணம். டேய், சூர்யான்னு ஒருத்தன் இல்லைன்னு வச்சுக்கோயேன், காவேரி டெக்ஸ்டைல்ஸ் அட்ரஸே இல்லாம போயிருக்கும். அவங்கிட்ட போய் கணக்கு கேப்பியா நீ? யார பார்த்து யாரு என்னடா கேட்டீங்க? டேய், அம்மா இடு. விடுடா மரா. மரா கையெடு. விடு.
உழைச்சிருவேன். ஏங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன கேட்க ஆள் இல்லனா? ஏன் முன்னாடி என் புருஷன் மேல கை வைக்கிறீங்க? அவர் கேட்டதுல என்னங்க தப்பு? இந்த குடும்பத்துக்காக அவரும் உழைச்சிருக்காரு. இந்த குடும்பத்துல பிறந்தவர் தானே அவரு. அவர் சொத்து கேட்கறதுக்கு எந்த உரிமையும் இல்லையா? உரிமை இல்ல. இந்த ஊருக்கு வரும்போது எங்க அப்பா போட்டிருந்த சட்டையும் வேட்டியோட வந்தவர். இன்னைக்கு உருவாயிருக்கிற சொத்து மொத்தமும் அவரோட ரத்தத்தை வேர்வையா சிந்தி சம்பாரிச்சது. அந்த சொத்தை வித்தளிச்சாலும் சரி, ஆண்டு அனுபவிச்சாலும் சரி, எல்லா உரிமையும் எங்க அப்பாவுக்கு மட்டும்தான் இருக்கு. அவர்கிட்ட சொத்தை பிரிச்சு கேட்கிற உரிமை இவனுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் கிடையாது, வேற எவனுக்கும் கிடையாது. அவனை வேற எவனாவது சொத்தை பிரிக்கன்னு பேசி பாருங்க, கொன்னு போட்டுருவேன். சரி, நானும் போனா போகுதுன்னு ஒதுங்கி நின்று பாத்துக்கிட்டு இருந்தா எங்க இருந்து வந்து சொல்லுங்க தைரியம்? மாறா விடு. மாறா, என்னடா நீ இதுக்காகலாம் உன் மேல கையில் இட்டுட்டியா? தப்புடா கார்த்தி, நீ பேசுனது தப்பு தானே, நீ அடிச்சதும் தப்பு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுக்கோங்கடா. எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு அத்தை, புரிஞ்சிருச்சு. என்ன உன் மருமையும் கூட சேர்ந்து டிராமா போடுறியா? பாத்துக்கிறேன். கார்த்தி டேய் கார்த்தி டேய், தெளிவா ஒரு முடிவு எடுத்து கரெக்டா ஓபனா டிக்ளேர் பண்ணு. அந்த ஆளு ரிலீஸ் ஆகி வந்ததுதான் பிரச்சனை. முதல்ல அந்த ஆளை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு. என்னால அவரை பார்க்கவே முடியலக்கா. நீ சகிச்சுக்கிற, என்னால முடியாதுக்கா. இனி ஒரு நிமிஷம் கூட அந்த ஆள் இங்க இருக்க கூடாது. போ சொல்லு. அது என்னால முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா நான் அவனை இந்த வீட்டோட பாதுகாப்புக்காக வச்சிருக்கேன். சரியோ தப்போ, மாறனாலதான் இந்த குடும்பத்தையும் கனியையும் பத்திரமா பாத்துக்க முடியும். சம்பளத்துக்கு ஆளை வச்சா இவன் அளவுக்கு கனியவோ இல்ல நம்ம குடும்பத்தையோ பத்திரமா பாத்துக்க முடியாது. அதனாலதான் என்னோட சொந்த வெறுப்பை விட கனியோட பாதுகாப்பு தான் முக்கியம்னு வச்சிருக்கேன். சரி, அவர் பாடி கார்டு தானே? அவருக்கும் உனக்கும் எந்த உறவும் இல்லல்ல? இல்ல. அப்ப மிச்சமா தொங்கிட்டு இருக்கிற உறவை கட் பண்ணி விடு. புரியல. கழுத்துல அவர் கட்டின தாலி இன்னும் தொங்கிட்டு தானே இருக்கு. உனக்கும் அவருக்குமான பந்தம் இன்னும் நீடிச்சுட்டு தானே இருக்கு. அத மொத்தமா கட் பண்ணி விடு. டைவர்ஸ் பண்ணுக்கா. அந்த ஆளால ஒரு அக்காவை நான் இழந்தது போதும். இப்ப அந்த ஆள் உன்னை நெருங்கி வர வர உன்னையும் இழந்துருவனோன்னு எனக்கு பயமா இருக்கு. இப்ப நீ அவனை டைவர்ஸ் பண்ணலனா சத்தியமா சொல்றேன்க்கா, நீ அக்காவே இல்ல, நான் உன்னை தலைமுழுகிடுவேன்.